வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில் ஆகஸ்ட் 5 ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேராக சந்திரா கிட்ட, சந்திரா என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. ரேவதி இங்க இருக்கிற வரைக்கும் தானே எனக்கு பிரச்சனை. பேசாப்ல அவளை நான் வெளிநாடு அனுப்பிட்டேன் அப்படின்னா அவனால ரேவதியை பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, ஆனா நமக்கு வெளிநாட்டுல யாராவது நண்பர்கள் இருக்கணுமே. எல்லாமே அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சவங்க. தெரியாதவங்க கூட அனுப்பணும்னா அது எப்படிக்கா? அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு கன்னடாவில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா. ஸோ அவளை போய் சந்திச்சேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு உதவி பண்ணுவா. அவகிட்ட நான் ரேவதியை அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னா அவ கண்டிப்பா ரேவதியை பத்திரமா பார்த்துப்பா. உடனே வில்லி சொல்றாங்க, சரிக்கா, உடனே அவளுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரி நேராக கால் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லிடி, நல்லா இருக்கியாடி அப்படின்னு. அதுக்கு இவங்க கேட்குறாங்க, என்ன உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உன்னை எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு இன்னைக்கு உதவி பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கேன். நீ மட்டும் எனக்கு அன்னைக்கு உதவி பண்ணாமல் இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருப்பேனா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லை. ஸோ நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எல்லாமே நீ தான். ஸோ நான் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சரி, ஓகே. இது மாதிரி என் பொண்ணு இருக்கால, அவ தப்பான ஒருத்தனை வந்து காதலிச்சிட்டா. ஸோ அவளை இதுக்கு மேலே இந்த இடத்துல வச்சிருக்கிறது எனக்கு சரியில்லை அப்படின்னு தோணுது. அவனால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தோணுது. அதனால அவளை வந்துட்டு நான் உன் கூட அனுப்பி வைக்கிறேன். நீ அவளை பத்திரமா பார்த்துக்க. அது மட்டும் இல்லாம அவ மறுபடியும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுவா. ஸோ அவளை வரவிடாதபடி நீ தான் தடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, என்கிட்ட நீ விஷயத்த சொல்லிட்டியல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ உன் பொண்ணை மட்டும் இங்க அனுப்பு. உன் பொண்ணை மறுபடியும் வராதபடி நான் பாத்துக்கிறேன். 6 மாசம் இந்த இடத்த விட்டு அவளால எங்கேயுமே போக முடியாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்காக நீ இவ்வளோ பெரிய உதவி பண்ற, ரொம்ப நன்றிடி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிடி, நான் பாத்துக்கிறேன் உன் பொண்ணை, நீ எல்லாம் கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்றாங்க. அப்போ பில்லி கேட்குறாங்க, என்னாச்சுக்கா, நம்ம சொன்ன மாதிரியே அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுக்கு நான் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன், அவ இன்னும் மறக்காம இருக்கா. ஸோ அவ ரேவதியை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அது மட்டும் இல்லாமல் ரேவதியை நான் எங்கேயும் அனுப்பாமல் பார்த்துக்கிறேன். ஒரு 6 மாதம் வரைக்கும் ரேவதி இந்த வெளிநாட்டை விட்டு ஊருக்கு வர முடியாதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம வில்லி. சரிக்கா, சூப்பரான பிளான் பண்ணிட்டேன். இனிமே அந்த டிரைவர் பயலால நமக்கு எந்த வகையிலையும் ஆபத்து இருக்க போகிறது இல்லை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோனை கட் பண்ணுறாங்க. நேராக அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு வராங்க. ஒரு பிளானோட வராங்க வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கனவு கண்டாரு. என்னன்னா, ரேவதி வந்துட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு கனவு வருது. எப்படின்னா, ரேவதி வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ரேவதி கிட்ட, ஏன் ரேவதி திடீர்னு கல்யாணம்னு கிளம்புற, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, ஏதோ முக்கியமான கல்யாணமா, அம்மா என்னதான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கிறதுனால என்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஈஸ்வரி ரேவதியை வந்து பார்த்துட்டு, ஏய், எதுக்குடி இவன் கூட பேசிக்கிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகி ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா, மாமா தயவு செஞ்சு என்னை விட்டுறாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதியோட கையை பிடிக்கிறாரு. ஈஸ்வரி ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இது அப்படியே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கனவா வருது. ஹீரோ ஷாக் ஆகி டக்குன்னு அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு இது கனவு அப்படின்னு தோணுது. அப்பதான் ஹீரோ நினைக்கிறாரு, ரேவதி வந்துட்டு என்னை பிரிஞ்சு போற மாதிரி கனவு கண்டனே, ஒருவேளை ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு ஹீரோ வந்துட்டு குழப்பத்துல உட்காந்துருக்காரு. அப்பதான் பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு, என்னாச்சியா, நீ சத்தம் போட்டதுனால நான் ஓடி வந்தேன்.
ரேவதின்னு சொல்லி சத்தம் முட்டியே என்னையாச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி ரேவதி என்னை விட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி கனவு கண்டேன். இது மாதிரி அத்தை வந்துட்டு ரேவதிய எங்கேயோ என்னை விட்டு தூரமா பிரிச்சு வைக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்புற மாதிரி கனவு கண்டேன் பாட்டி. எனக்கு அந்த கனவு கண்டத்தோட ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதியா. அப்ப பாட்டி வந்துட்டு நேரா மணியை பாக்குறாங்க. மணி வந்துட்டு 4க்கு மேல ஆனதோட பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, நீ வேற விடிய காலம் இந்த கனவு வேற கண்டிருக்கியே. விடிய காலம் கனவு கண்டா பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஈஸ்வரி ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுக்க போறாளோ? அப்படி அவ ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்தா அது கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்குமேயா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, எனக்குமே என்ன பண்றது அப்படின்னு தெரியல, எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, கண்டிப்பா உன்னை அந்த அளவுக்கு வந்து விட்டுற மாட்டோம். நீ எப்பவுமே ரேவதி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க பல வகையில முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா ரேவதி அந்த ஊரை விட்டு நாங்க எங்கேயும் போயிட மாட்டோம், நீ கவலைப்படாத அப்படின்னு. உடனே ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ தூங்கியா அப்படின்னு. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. பாட்டி படுத்ததோட ரேவதி இன்னொரு பக்கம் வந்துட்டு ரேவதிக்கு வந்து அதே மாதிரி ஒரு கனவு வருது, ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி. அப்ப ரேவதி வந்து நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு ரேவதி அழுகுறாங்க. அப்ப ஹீரோ கேட்குறாரு, ரேவதி என்னாச்சு, ஏன் அழுகுற, என்னாச்சுடி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா ஒரு பெரிய கெட்ட ஒரு கனவு கண்டேன் மாமா, உங்களை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி கனவு கண்டேன். அது மட்டும் இல்லாம அம்மா உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சு கொண்டு போற மாதிரி கனவு கண்டேன் மாமா. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்படியா ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ன, கண்டிப்பா எங்கேயுமே நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, அதுவும் காலையில கனவு கண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த கனவு பலிக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் குழப்பத்துல இருக்காரு. அதே நேரத்துல ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, மறுநாள் காலை நேரா அவங்க தங்கச்சிக்கிட்ட, இங்க பாரு சந்திரா, இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணது கண்டிப்பா எந்த வகையிலையும் மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, அதெல்லாம் இந்த பிளான் மிஸ்ஸே ஆகாது. ரேவதிக்கு நம்ம பிளான் பண்றது எதுவுமே தெரியாது, அந்த டிரைவர் பயலுக்கும் தெரியாது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரேவதிய கல்யாணத்துக்கு தான் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ரேவதிக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ கவலைப்படாத, இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ கவலைப்படாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாலில் உட்காடுறாங்க. அப்ப ரேவதியும் அந்த பக்கமா வராங்க. அப்ப ஈஸ்வரி வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து, ஹலோ, சொல்லுடி, நல்லா இருக்கியாடி, எப்படி இருக்க, ஓ உன் பொண்ணுக்கு கல்யாணமா, என்னடி பண்றது, எனக்கு இங்க வேற நிறைய பிஸ்னஸ் ஒர்க் இருக்கு, உன் கல்யாணத்துக்கும் வராம இருக்க முடியாது, ஏன்னா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, யாருமா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளோட பொண்ணுக்கு கல்யாணமா, அதுவும் வெளிநாட்டுல, என்னைய வர சொல்றா, உனக்கே தெரியும், நான் இப்ப ஊருக்கு தலைவியா இருந்துகிட்டு இருக்கேன், நான் இப்ப போனா அது சரியா இருக்காது, அப்புறம் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸ்வரி என் தங்கச்சியும் வந்துட்டு அவளுக்கு அந்த அளவுக்கு அவ பழக்கம் கிடையாது, இப்ப ஏன் தங்கச்சி போனா அதெல்லாம் சரியா இருக்காதுல்ல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன்டி அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்ன, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, உண்மையா ரேவதி சொல்ற, நீ போயிட்டு வரியா. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போயிட்டு வரேன், போயிட்டு அவங்க கல்யாணத்தை தானே பார்த்துட்டு வரணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, எங்க நீ ஒத்துக்க மாட்டியோ அப்படின்னு நினைச்சேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றீங்க, ஸோ அவங்க உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியும், அதாம்மா நான் சரின்னு சொன்னேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களோட கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வரேன், சரியாம்மா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, நீ போயிட்டு வா, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணு, உனக்கு டிக்கெட் புக்கிங் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு காலையில உனக்கு ஃப்ளைட்டு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க, என்னம்மா சொல்றீங்க, நாளைக்கு காலையில ஃப்ளைட்டா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, நாளைக்கு, நாளை மறுநாள் தான் கல்யாணம், நீ நாளைக்கு போனா தானே சரியா இருக்கும்,
அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா கல்யாணம் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க என்னடான்னா டக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரும்மா, கல்யாணம் நாளைக்கு தான். ஸோ கண்டிப்பா போய் தான் ஆகணும்மா. நீ வேற சரின்னு சொல்லிட்டியல்ல. நான் வேற என் ஃப்ரெண்டு கிட்ட நீ வர அப்படின்னு வேற சொல்லிட்டேன். அவ கண்டிப்பா நம்ம வீட்லேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு அவ ரொம்பவே காத்துக்கிட்டு இருப்பா. இப்போ போகல அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா உரி பண்ணுவாடி. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சரி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணு அப்படின்னு. உடனே ரேவதியும் சரிம்மா அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. ரோஹிணி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி கனடா போறியாம்ல? ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா கனடா போறேன். ரோஹிணி சொல்றாங்க, ஏண்டி உனக்கு கனடா போறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, அம்மாவுக்கு பதிலாக தானே நான் கனடா போறேன் அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்ல உன் முகமே சரியில்லையே அதான் கேட்டேன். உனக்கு ஒருவேளை போக விருப்பம் இல்லை அப்படின்னா நீ போக வேண்டாம். நீ ஏன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா அம்மா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, அதான்க்கா. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, சரிடி நீ கிளம்பு அப்படின்னு. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, எனக்கு போறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை, மாமா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்புறமே அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கே இப்போ மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுல யோசிக்க. அப்ப வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்ப பேக் பண்ணாதான் நாளைக்கு போறதுக்கு சரியா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி ஒரு நாள் தானே நான் போயிட்டு வர போறேன், எதுக்கு நீங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல கூட குறைச்சி நாள் ஆகும், அதுக்கு தான் உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸே எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, சரி சித்தி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அழகா பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி உனக்கு வேற ஏதாவது பேக் பண்ணணுமா, பேக் பண்ணட்டுமா அப்படின்னு பேக் பண்றாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது, அம்மாவும் சித்தியும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம வெளிநாடு போறதுக்கு, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வந்துட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்றாரு. ரேவதி ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ மாமா தான் ஃபோன் அடிக்கிறாரு, மாமா கிட்ட இப்ப பேச முடியாது, என்ன பண்றது அப்படின்னு ரேவதி வந்து ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி யாரு ஃபோன்ல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஒன்றும் இல்லம்மா என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் அடிக்கிறா, அவகிட்ட பேசிட்டு வந்துடவா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நாளைக்கு வந்துட்டு நீ போயாகணும், ஸோ சீக்கிரம் நீ பேக் பண்ணணும், சீக்கிரம் அந்த பேக்கிங் வேலையை பாரு அப்படின்னு. உடனே ரேவதியும் சரிம்மா சரி நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வில்லி நேராக அவங்க அக்கா கிட்ட, அக்கா ஒரு நிமிஷம் வெளியில் வா அப்படின்னு சொல்ல வெளியில் போகிறாங்க. அங்கே போனதும் வில்லி சொல்கிறாங்க, அந்த டிரைவர் பையதாங்க்கா கால் பண்ணுறான், அவனுக்கு மட்டும் ரேவதி போகிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் மறுபடியும் வந்துட்டு ரேவதியை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படிக்கா இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது? இவ அந்த டிரைவர் பையன் கூட பேசக்கூடாதுக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அவன் பேசாதபடி இருக்கிறதுக்கு நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத சந்திரா, என் பொண்ணு வெளிநாடு போறது உறுதி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, ரேவதிக்கு எவ்வளவு ஃபோன் பண்ணியோ அவ கொஞ்சம் கூட அட்டன் பண்ணவே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. ஒருவேளை ரேவதி நம்மளை விட்டு பிரிய போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.